ஓகே 12th எல்லாருமே ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பேன். இன்னும் ஜஸ்ட் 34 நாள்ல உனக்கான அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத போற 34 நாள்ல அந்த ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய எக்ஸாம் இம்பார்ட்டனே போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கமெண்ட் செக்ஷன் நிறைய கமெண்ட்ஸ் வந்து 12th தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் போட மாட்டீங்க, மேஜர் எல்லாத்துக்குமே தொடர்ந்து இங்கிலீஷ் கூட போறீங்க ஆனா தமிழுக்கு போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம இப்ப என்ன வீடியோக்குள்ள வந்தது நீங்க தப்புல பாத்துட்டீங்க. கண்டிப்பா வந்து 12th தமிழுக்கான 6 மார்க் இம்பார்ட்டன்ட் தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பாக்கணும். வீடியோல ஃபுல்லா கண்டென்ட் உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் உங்க நிறைய தெரிஞ்சிருக்கோம். தயவு செய்து திருப்பி சொல்றோம், சப்ஸ்கிரைப் பண்ணாம கிட்டத்தட்ட 90% பேர் பாத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து வீடியோஸ. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. 12th மார்ச் 2ஆம் தேதி எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு 6 மார்க் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான 6 மார்க் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து புக் இன்சைட் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கு. புக் இன்சைட் கொஸ்டின் நிறைய இருக்கு. ஆனா நம்ம செலக்டிவா எல்லாத்தையும் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறோம். இந்த 4 கொஸ்டின் மட்டும் படிச்சாலே போதுமானா கண்டிப்பா இந்த 4 கொஸ்டின் படிச்சாலே போதும். நிறைய பேர் திருப்பி இப்ப செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் நடக்குது, தேர்ட் ரிவிஷன் நடக்குது, மாடல் பப்ளிக் நடக்குது, இதுக்கும் இதை படிச்சா எல்லாத்துக்குமே இதை படிச்சா மட்டுமே தான் போதுமானது. அதனால யாரும் இதுல சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 12th தமிழுக்கான அந்த கோல்டன் 6 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னுமே படிக்கலாம், தயவுசெய்து படிச்சு வச்சுக்கோ. மொத்தம் 6 மார்க்ல 18 மார்க் இருக்கு. பெரிய செக்ஷனே இதுதான். அதனால தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு. பிடிஎஃப் கிடையாது. நான் கொஸ்டின் சொல்லும் போதே நோட் பண்ணிக்கோ, எழுதி வச்சுக்கோ, இல்ல ஸ்கிரீன்ஷாட்டை யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா பிடிஎஃப் கிடையாது. நம்ம சொல்ல வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? 12th 90 அவுட் ஆஃப் 90 தமிழ் எடுக்கிறதுக்கு நீங்க முதல்ல அட்டென்ட் பண்ண வேண்டிய செக்ஷன் 6 மார்க் தான். 6 மார்க் நீங்க கிளியரா எழுதலைன்னா உங்களுக்கு 90 மார்க்ஸ் வர சான்ஸே கிடையாது. மாற்று கத்தே கிடையாது. தயவு செய்து 6 மார்க் கரெக்டா எழுதும். 6 மார்க் எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணி எழுதணும் அப்படின்னா குறிப்பு சட்டகம் போடணும். என்ன பண்ணணும்? குறிப்பு சட்டகம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கைட்ல படிப்பேன் இல்ல ஸ்கூல்ல உள்ள நோட்ஸ்ல படிப்பேன். அந்த நோட்ஸ் படிச்சுட்டு என்ன அப்படியே பேராகிராஃப் மாதிரி மொத்தமா எழுதி 6 மார்க். அப்படி எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா 6 மார்க் உனக்கு மார்க்கே போட மாட்டாங்க. ஒரு 3 days 4 daysக்கு முன்னாடி 12th தமிழோட ஆன்சர் கீ பேப்பர் ஒன்று போட்டோம். அந்த பேப்பர்லயே அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் 6 மார்க் பாருங்க எப்படி கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த கீயோட பார்த்தே எப்படி கொடுத்துருக்காங்க, இதை பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், மேல லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ டச் பண்ணி பார்த்து பாருங்க. அப்பதான் கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த கீ பிரசன்டேஷன் பண்ணி எழுதுனா உங்களுக்கு எப்படி 90 அவுட் ஆஃப் 90 ஈஸியா கிடைக்கும்ன்றத அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அதை மிஸ் பண்ணா போல பாத்துக்கோங்க. இப்ப நெடுவி நாட்கள் அப்படின்னு பாக்குறது உங்களுக்கு மொத்தம் 3 செக்ஷனா நெடுவி நாட்கள் பண்ணணும். ஒண்ணு செயலோட நெடுவினா, இன்னொன்னு உரைநடையோட நெடுவினா, இன்னொன்னு துணை பாடத்தோட நெடுவினா. ஓகேவா? இந்த செயல் நெடுவினா அப்படின்னு பார்க்கும்போது புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின் வரும். புக் இன்சைட் நிறைய பேர் புக் பேக் மட்டும் கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க. புக் இன்சைட்லயே கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் சேர்க்கிறவங்க அவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு உரைநடை நெடுவினா இருக்கட்டும், துணைப்பாடமா இருக்கு. இந்த நெடுவி நாட்கள் கொஸ்டின் நம்பர் எதுல வரும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுறோம். 44வது கொஸ்டின்ல செயலுக்கான நெடுவினா கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உரைநடைக்கான நெடுவினா பார்த்தீங்கன்னா 45ல கேட்பாங்க. உரைநடைக்கான நெடுவினா. அப்புறம் துணைப்பாடம் கதைக்கான நெடுவினா பார்த்தீங்கன்னா 46வது கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த நெடுவினாக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நெடுவினாவை கொஸ்டின் கொடுத்துட்டீங்க, இதோட ஆன்சர் நீங்க சொல்ற அந்த என்ன சொல்றது அந்த குறிப்பிட்ட எல்லாம் போட்டு அந்த 6 மார்க்கும் கிளியரா எழுதுறதுக்கு அந்த பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பிடிஎஃப் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்ப கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இப்ப செயல் நெடுவினால நீங்க படிக்கணும் அந்த 4 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். செய்நன்றி அறிதல் அறம் அப்படின்ற அந்த கொஸ்டின். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. செய்நன்றி அறிதல் அறம். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும். தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம். இந்த 4 கொஸ்டின் படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். 4 கொஸ்டினையும் மார்க் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் உரைநடை வினா எண் 45. ஏன் கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு சொல்றேன்னா
பாதி பப்ளிக் எக்ஸாம்ல பண்ற பசங்க பண்றது அப்படின்னு ஆன்சர் நல்லா அழகா எழுதிருவேன். ஆனா கொஸ்டின் நம்பர் போடவே மாட்டேன். அதனாலதான் சொல்றது கொஸ்டின் நம்பரை போடுறேன். முதல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் கொஸ்டின் நம்பரை போட்டு அது ஆவா ஏ வருதா பி வருதா எழுதிட்டு தயவு செய்து ஆன்சர் எழுது. அவசர கொடுக்கும் மாதிரி டப்பு என்ன பண்ணிடுறாங்க ஆன்சர் எழுதிட்டு கொஸ்டின் நம்பர் போட மார்க் வராது, நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தயவு செய்து கொஸ்டின் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உரைநடை 45வது கொஸ்டின்ல கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் எவ்வாறு உருவாகி, இதுதான் கொஸ்டின். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் எவ்வாறு உருவாகுது, இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோ. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பண்டைய கல்வி முறை, பண்டைய காலத்தில் கல்வி முறை பண்டைய கல்வி முறை குறித்து விவரித்து எழுதுக, அந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிர்வாக மேலாண்மை குறித்து நீங்கள் தெரிந்த விஷயத்தை எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து எழுதுக, அந்த கொஸ்டின் தேர்ட் ஒன் கொஸ்டின். ஃபோர்த் ஒன் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நீங்கள் வியந்து பார்த்த நகரம் குறித்து எழுதுக. இது ஒரு ஜெனரல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிறைய பேர் என்ன பண்றாங்க புக்க படிச்சு எழுதுற. இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான். நீங்கள் வியந்து பார்த்த நகரம் குறித்து எழுதுக. நீங்க உங்க சிட்டி பத்தி எழுதலாம். இப்ப நீங்க மதுரை மதுரை பத்தி எழுதலாம், திருச்சி பத்தி எழுதலாம், கோயம்புத்தூர் பத்தி எழுதலாம், தஞ்சாவூர் பத்தி எழுதலாம், ஓகேவா, கன்னியாகுமரி பத்தி எழுதலாம். நீங்க எந்த ஊர்ல அந்த ஊரை பத்தி எழுதலாம், சென்னை பத்தி எழுதலாம், உங்களுடைய சிட்டி பத்தி உங்களுடைய நகரம் குறித்து எழுத சொல்றாங்க. தயவு செய்து இந்த கொஸ்டின் மர்க்கப் பண்ணி இருந்தாங்க. ஜெனரலா எழுத வேண்டிய கொஸ்டின் 4 கொஸ்டின் உரைநடைக்கான எழுதிடலாம். கடைசியா துணைப்பாடம் கதைக்கான எழுதினா கொஸ்டின் நம்பர் 46. திருப்பி சொல்றேன், கொஸ்டின் நம்பர் 46 கதைக்கான எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாரதியின் கடிதம் வாயிலாக மொழிப்பற்று சமூக பற்று குறித்து எழுதுக. பாரதியின் கடிதம் வாயிலாக மொழிப்பற்று சமூக பற்று குறித்து எழுதுக. யூனிட் 1ல இருக்கு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை காத்த மருதனின் பண்பு நலன்களை எழுதுக. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை காத்த மருதனின் பண்பு நலன்களை பற்றி எழுதுக. ஓகேவா, செகண்ட் ஒன் கொஸ்டின். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரத்தின் மன ஓட்டத்தை எழுதுக. தேர்ட் ஒன் நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை எழுதுக. தேர்ட் ஒன் கொஸ்டின். ஃபோர்த் ஒன் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சூரியனை பிரசவிக்கும் பாறை. சூரியனை பிரசவிக்கும் பாறை இது இந்த வருஷம் புதுசா சிலபஸ்ல ஆட் ஆன கொஸ்டின். தயவுசெய்து படிச்சுக்கோ. சூரியனை பிரசவிக்கும் பாறை. அப்புறம் என்ன உங்களுக்கு செய்திக்கான 4 நெடுவினா உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உரைநடைக்கான 4 நெடுவினா கிடைச்சிருச்சு, துணைப்பாடத்துக்கான 4 நெடுவினா கிடைச்சிருச்சு. இப்ப இந்த 4 நெடுவினா மொத்தம் 12 நெடுவினா. இந்த 12 நெடுவினா படிச்சீங்கன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த 3 6 மார்க் அட்டன் பண்ணி மொத்தம் 18 மார்க் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருன்னு சொன்னேன். இந்த 12 சிறுவினா நீ படிச்சிட்டேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 சிறுவினா நீ படிக்கலாம். சாரி தப்பா சொல்லிட்டேன். இந்த 12 நெடுவினா படிச்சிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 2 சிறுவினா எழுதலாம். சிறுவினாக்கு 2 சிறுவினாக்கு 8 மார்க் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து 2 மார்க் எழுதலாம். அங்க ஒரு 4 மார்க்னா 12 மார்க் உங்களுக்கு. அப்ப இங்க ஒரு 12 சேர்த்து பார்த்து 30 மார்க் கிடைக்கும். நீ வேணா செக் பண்ணி பாரு. பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், ஆஃப் ஐ கொஸ்டின் எல்லாம் படிச்சு பாரு. இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தா பிரிச்சு கேட்பாங்க. 3 சிறுவினா சேர்ந்ததான் ஒரு நெடுவினாவை கேட்பாங்க. அப்ப நீ ஒரு நெடுவினா படிச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா 2ல இருந்து 3 சிறுவினா அடங்கிரும். 2ல இருந்து 3 2 மார்க் அடங்கிரும். அப்ப இந்த மார்க்கும் நான் கிடைச்சிரும். கிட்டத்தட்ட 30 மார்க் 90ல 30 மார்க் கிடைச்சிரும். இந்த 12 கொஸ்டின் படிச்சுனா இப்போ வரைக்கும் படிக்காம இருக்கியா, இனிமேலும் படிக்காம இருக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத. லாஸ்ட் 34 டேஸ்ல இருக்க இனியும் ஒரு நாள் வீணாக்காம வீடியோவை ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் தான் இந்த கடைசியில தெரிஞ்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்க வீடியோ ஃபுல்லா பார்க்க சொல்லு. கண்டிப்பா லாஸ்டா சொல்ல என்ன சொல்ல போற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல கண்டிப்பா உங்களை பாக்குறேன். அதுக்கு முன்னாடி ஃபைனலா உங்ககிட்ட ஒரு விஷயம் என்னது, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடு. நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்சர் கீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த எல்லாத்தோட ஆன்சர் பிடிஎஃப் என்ன கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அது போடுறேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட் என்னன்றது உங்களுக்கு தேவைன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் மறக்காம பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.